வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்றைக்கான 5 வினாவிடைகள் இந்திய அரசியலமைப்பிலிருந்து. வினா எண் 1. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் எந்த வழிகளில் குடியுரிமை பெற முடியும்? ஆன்சர் 1. 5 வழிகளில் பெற முடியும். 1. பிறப்பின் மூலம், 2வது வம்சாவளியின் மூலம், 3வது பதிவின் மூலம், 4வது இயல்புரிமையின் மூலம், 5வது பிரதேச இணைப்புகள் மூலம் என 5 வழிகளில் பெற முடியும். அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது? பகுதி 3. சரிங்களா, பகுதி 3. 3வது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரை இடம்பெற்றுள்ளது? சட்டப்பிரிவு 12 முதல் சட்டப்பிரிவு 35 வரை இடம்பெற்றுள்ளது. சட்டப்பிரிவு 12 முதல் சட்டப்பிரிவு 35 வரை இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஷின், 4வது கொஷின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் டேஷ் என அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் மகாசாசனம். ஆன்சர் இந்தியாவின் மகாசாசனம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு 5 வினாக்களாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வினாக்கள் அனைத்தையுமே நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அரசியலமைப்பு சார்ந்த வினாவிடைகளை கண்டிப்பாக எளிதாக இந்த சேனல் மூலம் நீங்கள் பெற முடியும். சரிங்களா. அடுத்த 5 வினாக்களை வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த செய்திகள் அனைத்தும் 10ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து. ஓகேவா? நன்றி.